ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியான மெத்தடில் வாட்டர்மெலன் வச்சு ஒரு டேஸ்டியான வாட்டர்மெலன் ஜெல்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான அளவுக்கு வாட்டர்மெலன் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஜூஸ் அடித்து எடுத்துக்கலாம். ஜூஸ் எடுக்கும் போது ரொம்ப அரைக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2 சுத்து போட்டாலே போதும். இப்போ ஜூஸை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ 1/2 லிட்டருக்கு கொஞ்சம் அதிகமாக ஜூஸ் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட 600 ml ஜூஸ் கிடச்சிருக்கு. 3/4 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து 6 கிராம் அளவுக்கு அகர் சேர்த்துருக்கேன். இந்த அகர் வந்து நல்லா கரையிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். இது நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம ஜூஸ் ஆட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இது கரையாமலேயே அப்படி திட்டாக இருக்கும். இப்போ நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ ஜூஸ் ஆட் பண்ணிடலாம். வாட்டர்மெலன் வந்து ஆல்ரெடி நல்லாவே ஸ்வீட்டாக இருந்துச்சு. ஸோ நான் 1/4 கப் அளவுக்கு மட்டும் சுகர் சேர்க்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டனா இதை விட ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த வாட்டர்மெலன் ஜூஸ் வந்து கொஞ்சம் நல்லா சூடானதுமே ஆஃப் பண்ணிடணும். கொதிக்க வைக்கிறதுக்கு அவசியம் இல்லை. இப்போ நல்லா சூடாயிடுச்சு. இந்த டைமில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இது சூடாக இருக்கும் போதே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது கம்ப்ளீட்டாக நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் செட் பண்ணி எடுக்கணும். இப்போது 1 மணி நேரத்துக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜிலேருந்து ஜெல்லி எடுத்தாச்சு. இப்போ சூப்பராக செட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், வாட்டர்மெலன் ஜெல்லி ரொம்பவே சூப்பராக செட் ஆகிருக்கு. இப்போ கட் பண்ணி பார்த்துடலாம். இந்த சம்மருக்கு இந்த டேஸ்டியான ஹெல்த்தியான வாட்டர்மெலன் ஜெல்லி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.